இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜாதி புறாக்கள் நிறைய வச்சுருப்பாங்க. தவடால் மாதிரி புறாக்கள் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த புறாக்கள் வந்து டைமிங் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு புறாக்கள் டைமிங் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. சில பேசிக்கான காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிஹேவியர், அதுக்கப்புறம் புறாவுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அதனுடைய அந்த புத்தி, இது 3 விஷயத்தை தாங்க நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிஹேவியர் அப்படின்னா வந்து எப்படி பழக்கிறோம், அதாவது நம்மளுடைய ட்ரைனிங் மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சிலர் வந்து புறாவை ஜாதி புறான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு, இந்த புறா பறக்குமாங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க நம்மள்ட்ட ஃபோன் பண்ணிவிட்டு. பறக்கும்னு சொல்லி புறாவை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, உடனே வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு புறா தானுங்க. அந்த புறாவை வந்து வாங்கிட்டு போயிட்டு அந்த புறாவை டெய்லி பிடிச்சி உயிர் எடுக்க வேண்டியது தான். டெய்லியும் வந்து 4 தடவை 5 தடவை துரத்தினா சரி, அதை காலையில் ஒரு தடவை துரத்தணும், சாயந்தரம் ஒரு தடவை துரத்தணும். இல்லை வந்து லகுடு அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி மஞ்சள் வச்சுட்டு திருப்பி 4 நாள் கழித்து மறுபடியும் அதை துரத்த வேண்டியது. அது புறா தாங்க, அது எப்படி பறக்கும் அது. ஸோ அதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த புறாவை வந்து டார்ச்சர் பண்ணவே கூடாதுங்க. புறாவை வந்து ஜாதி புறாக்களுக்கு வந்து பறந்தால் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ அந்த புறாக்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அதை நிறுத்தி விடணும். 4 days ஒன்ஸு அல்லது வீக்லி ட்வைஸு, ஒரு 3 நாள் நிறுத்தி 1 நாள் விடணும், திருப்பி 3 நாள் நிறுத்தி இன்னொரு நாள் விடணும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கை நம்ம டிபெண்ட் பண்ணி விடும்போது அந்த புறாக்களுக்கு சாதாரணமாக ஒரு புறா வந்து ஒரு நல்லா 10 மணி நேரம் பறக்கக்கூடிய புறாக்களை வந்து வெறும் 1/4 மணி நேரம் பறக்கிற அளவு கூட நாம் பண்ணிடலாம், அதை கெடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி புறாக்களை வந்து இந்த மாதிரி நிறுத்தி விடும்போது ஒரு கேட்சிங் பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஒரு கேட்சிங் பாக்ஸ் அடித்து அதில் போட்டுருங்க. அது வெளியே வர முடியாத அளவுக்கு விட்டுருங்க. அதே வந்து ஒரு 3 days பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பிசிறு எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை தூக்கி ஆடால் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புறா வந்து கம்பல்சரி ஒரு 1/4 மணி நேரம் பறக்கக்கூடிய புறா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பறக்கும். இப்படியே வந்து நம்ம டைமிங்கை நிறுத்தி விடும்போது அது வந்து நிறைய டைமிங் இழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இந்த பிஹேவியருடைய விஷயத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், புறாவை நான் சொன்ன மாதிரி அதை அடிக்கடி முடுக்கக்கூடாது. அதுவே வந்து ஜாதி புறாக்களுக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது பறக்கும். ஸோ பறக்கும்போது தான் வந்து அதனுடைய தன்மை மாறும், அதனுடைய ரெக்கை வந்து ஃப்ரீயாகவும் அது பறக்குங்க. 2வது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஸ்ட்ரக்சர். புறாவை பொறுத்தளவு அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நல்ல புறாவாக இருக்கும். இப்போ வந்து அதனுடைய மேல் அப்பா வந்து பந்தயம் பறந்த புறாவாக இருக்கும், ஃபீமேல் வந்து ஒரு நல்ல புறாவாக இருக்கும். இது 2க்கு இறங்கின ஒரு சின்ன ஒரு சிக்கு ஒன்று இருக்கும், ஒரு குஞ்சு இருக்கும். அந்த குஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேயே அது வந்து ஆக்சுவலாகவே அது வந்து நம்ம ரெக்கையை உருகாம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவே எந்திரிச்சதுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அதாவது ரெக்கை முத்திரக்கு முன்னாடியே ஒரு சில புறாக்கள்லாம் எந்திரிச்சதுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பறக்கக்கூடிய புறாக்கள்லாம் இருக்குங்க. ஆனால் அதையவே நாம் வந்து புறாக்களுக்கு வந்து சின்னதுலேயே அது பறக்கிறதுக்கு முன்னாடியே அதை ரெக்கையை உருகி விட்டுட்டோம்னு சொன்னாலும், இல்லை ரெக்கை அடிபட்டுச்சுனாலும் சரி, இல்லை ரெக்கை வந்து டேப் அடிச்சோ அல்லது பின் போட்டுட்டோ விட்டணும் அப்படின்னா அது வந்து பிடிப்பாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது புறாக்கள் வந்து பறக்கவே பறக்காதுங்க. நீங்கள் வந்து அதை மிரட்டி பறக்க வச்சாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் அதை பறக்க வைக்கிறது. அதே மாதிரி புறாவை வந்து நீங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடியே குஞ்சுலேயே வந்து அந்த புறா வந்து நீங்கள் குஞ்சுகள்லேயே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிலர் வந்து வாங்கிட்டு வந்து பத்திரப்படுத்துகிறோங்கிற பேரில் நீங்கள் வந்து அதை பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய ரெக்கைகளை வெட்டி நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாவே புறாக்கள் வந்து குண்டு ஆகிடும். ஸோ குண்டாயிட்டுனா என்ன பண்ணுவோம், நம்மளாலேயே நடக்க முடியாது, ஓட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் புறா வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை பறக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க. ஸோ அதே மாதிரி சில புறாக்களுக்கு வந்து சத்து இல்லாமல் போயிடும். ரொம்ப சத்து ஏதாவது எப்படின்னா, புறாக்களுக்கு வந்து சத்து இல்லாமல் போய்ட்டுனா அது வந்து ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தெரியும் வெளியே வந்து அது வந்து சாதாரண சுறுசுறுப்பாக இருக்கிற புறா வந்து சோர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி சூழ்நிலை
சூழ்நிலையில் நம்ம அதை வந்து அந்த புறா பறக்காதுங்க. ஸோ இது ஒரு பெரிய. மூணாவது வந்து புறாவுடைய புத்திங்க. புறாவுடைய புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, புறா வந்து எப்போவுமே ஜாதி புறாக்கள் வந்து பறந்துகிட்டே இருக்குங்க. சில புறாக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும், காற்றே இருக்காது. நமக்கே தெரியும் இது காற்றே இல்லை அப்படிங்கிறப்ப, புறாக்கள் காற்று இருந்தால் தான் அதிகமான நேரம் பறக்கும். அப்போ காற்றே இல்லை, ரொம்ப ட்ரையான ஒரு சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 புறாக்கள் வந்து பறந்துக்கிட்டே இருக்குங்க. அதை வந்து சலிக்காமல் பறந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் காற்று இல்லாமல் பறந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஒரு அரை புறா ரேஞ்சிலேயே பறந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஸோ இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புறாவுக்கு வந்து சில புறாக்கள் வந்து புத்தி அப்படி தான் இருக்குங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சரும் அப்படி தான் இருக்கும். அது வந்து பறக்கக்கூடிய புறாக்கள் கம்பல்சரி அது பறந்துக்கிட்டே தான் இருக்கும். பறக்காமல் போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சில புறாக்களை வந்து நீங்கள் என்ன தான் போட்டு எடுத்தீங்கனாலும் அவனுடைய ரூட்டில் வந்து ஏதாவது ஒரு 10 நம்ம பொறுப்பே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 4 பொறுப்பு அந்த புறாவில் எடுத்துருக்கோம்னா ஒரு 3 பறக்கும், 1 பறக்கவே பறக்காதுங்க. ஸோ இந்த புறாக்களுடைய புத்திகளை நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ நான் மேலே சொன்ன இந்த 3 விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய ட்ராபேக்ஸு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து புறாக்கள் நல்ல டைமிங் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் போதுங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புறாக்களை நிறுத்தி விடணும். முதல் விஷயம், புறாக்களை வந்து 3 நாள் பறக்க விடுங்க, 1 நாள் நிறுத்துங்க. 3 நாள் பறக்க விடுங்க, 1 நாள் நிறுத்துங்க. இப்போ இந்த கேரளா ஓட்டுற மாதிரி 3 நாள் பந்தயம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வேறு மாதிரி ஓட்டுவாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு நாளில் வந்து ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் பறக்கிறது பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 நாள் நிறுத்தி விடுங்க. 3 நாள் நிறுத்தி திருப்பியும் விடுங்க. அப்படி விட்டீங்கன்னு சொன்னாவே புறாக்களுடைய டைமிங் வந்து அதிகமாகும். அதே மாதிரி புறாக்களை வந்து தயவுசெய்து அடிக்கடி முடுக்கி விடாதீங்க. புறாக்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து கடலை போடுங்க, சுண்டைக்கடலை போடுங்க. போட்டிங்கன்னாவே புறாக்கள் வந்து தெம்பாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக அதனுடைய புறாக்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பறக்கும். அதே மாதிரி புறாக்கள் வந்து ஒரு சிலர் வந்து இது நல்ல ஜாதி புறாங்க அப்படின்னு சொல்லி விற்றுருவாங்க. காசுக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து நல்ல ஜாதி புறாங்கன்னு சொல்லி அந்த புறாவை வந்து உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து புறாக்களை நீங்கள் கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் அதனுடைய சிம்டம்ஸ்லாம் பாருங்கள். அதனுடைய கால்கள் எப்படி நீளமாக இருக்கா, நகம் எப்படி இருக்குது, கண்ணு பாருங்கள், கண்ணு பெருசாக இருக்கான்னு பாருங்கள், கண்ணுடைய உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஐஷன் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. புறாவை பார்த்தாவே காலு கீழே முடி இருக்கான்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா பறந்தவங்க கிட்ட நல்லா புறாக்கள் பறக்க வச்சவங்க கிட்ட நீங்கள் இப்போ புறா போய் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா தான் நமக்கு வந்து நம்பி வாங்க முடியும். புறாக்கள் வந்து சும்மா ஓரலாக வந்து இது பறக்கும் அது பறக்கும்னு சொல்லிட்டு சும்மா போட்டு கடைகளில் விற்கிறத தயவுசெய்து வாங்காதீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க. என்னென்னா, ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் பசங்க வந்து புறாவை ஓட்டும் போது எல்லா புறாவை திறந்து விட்டுருவாங்க. 10 புறா 5 புறா வச்சுருக்காங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் திறந்து விட்டுறாங்க. விட்ட பிறகு அந்த புறாக்கள் எது அதிகமான நேரம் கொஞ்சம் நேரம் பறக்குமோ அந்த புறாக்களை துரத்தி விட்டுற வேண்டியது. ஸோ அப்புறம் அந்த புறா என்ன பண்ணும் அப்படின்னா, கீழே புறாக்கள் எல்லாமே கீழே கிடக்க அது வாட்டுக்கு 10 நிமிஷம் 15 நேரம் பறக்கும், அதுக்கப்புறம் வந்து உட்காந்துக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வேலைகளை நம்ம எப்பவுமே செய்யவே கூடாதுங்க. புறாக்களை எப்போ பறக்க விட்டாலும் நம்முடைய கூடுகளை அடைச்சிக்கோங்க. கூட்டை அடைச்சிட்டு எந்த புறாவை பறக்க வைக்கணுமோ அந்த 2 புறாக்களை மட்டும் பறக்க வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 3A Pigeons.